السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن الناس من يعجبك قوله في الحياة الدنيا ويشهد الله على ما في قلبه وهو ألد الخصام وإذا تولى سعى في الأرض ليفسد فيها ويهلك الحرث والنسل والله لا يحب الفساد. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் அவனுடைய கைர்களை, மனிதர்கள் விரும்பக்கூடிய விடயங்களை, மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய விடயங்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களின் மூலம் நடாத்தி கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் கைரு ஹஸாயினுல்லாஹ், நலவுகள், நல்ல விடயங்கள், ஒரு மனிதன் விரும்பக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஹஸானாக்களில் உள்ளதாகும், அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்ட விடயங்களாகும் என்று சொல்லிவிட்டு அந்த கைறுகளை, அந்த நலவுகளை மனிதர்களின் மூலம் அல்லாஹ் உலகத்தில் நடாத்தி கொண்டிருக்கிறான். சில மனிதர்களை உலகத்தில் நலவுகளை செய்வதற்காக, நல்ல விடயங்களுக்கு காரணமாக, நல்ல விடயங்களுக்கு திறவுகோள்களாக, கைறுகளுக்கு காரணமாக அல்லாஹு தஆலா உலகத்திலே சில மனிதர்களை தெளிவு செய்திருக்கிறான். நபிமார்களை, சாலிஹீன்களை, சித்தீகீன்களை, சுஹதாக்களை, அவுலியாக்களை, எங்களுடைய ஸலஃபு சாலிஹீன்களை, குலஃபாக்களை, சஹாபாக்களை, இவ்வாறாக அல்லாஹ் அவனுடைய நல்ல காரியங்களை, நலவுகளை இந்த உலகத்தில் நடாத்துவதற்கு, உருவாக்குவதற்கு, செய்து காட்டுவதற்கு சில மனிதர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: உலகத்தில் எவரை அல்லாஹ், எந்த மனிதரை நலவு செய்வதற்கு, மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு, நலவு நாடுவதற்கு, நல்ல விடயங்களை செய்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறானோ அந்த மனிதருக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப செய்தி உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும், அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அவர் ஒரு சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்தில் வவைலுன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஒரு மனிதன் நாசமாக வேண்டும். சபித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஒரு மனிதன் நாசமாக வேண்டும், அழிந்து விட வேண்டும், அவனுக்கு வயலென்ற நரகம் கிடைக்க வேண்டும்
என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஜஅலஹு அல்லாஹு மிஸ்தாஹல் லிஷ்ஷர்ரி வ மிக்லாகல் லில்கைர், யாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் கெடுதிகளுக்கு காரணமாக, ஃபித்னாக்களுக்கு காரணமாக, ஒரு ஊருடைய குழப்பத்துக்கு காரணமாக, ஒரு நாட்டுடைய குழப்பத்துக்கு காரணமாக, ஒரு குடும்பத்துடைய குழப்பத்துக்கு காரணமாக யாரை திறவுகோலாக அல்லாஹ் பாவித்து மிக்லாகல் லில்கைர், நலவுகளுக்கு தடையாக, ஒரு ஊர்ல ஒரு நலவு நடக்குதா அதுக்கு தடையாக ஒருவர் மாறி இருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு நல்ல விடயம் நடக்குதா அதை தடுப்பதற்காக ஒருவர் முயற்சிக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் நலவுக்கு பூட்டாகவும் ஃபித்னாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஷர்றுகளுக்கும் கெடுதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் யாரெல்லாம் சாவியாக திறவுகோலாக காரணமாக இருப்பார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகட்டும், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் இரண்டு சாரார்களையும் பேசுகிறது. மஃபாத்திஹுல் கைர், இந்த உலகத்தில் நலவுகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் நலவுகளுக்கு காரணமாக இருந்தவர்கள், நல்ல விடயங்கள் உருவாக வேண்டும் என்பதற்கு துணையாக நின்றவர்கள், இவர்களை குர்ஆன் புகழ்ந்து பேசுகிறது. அவர்களுடைய பட்டியலில் நபிமார்களை முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், நபிமார்கள், நபிமார்களுடைய பிள்ளைகள், நபிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், இவர்களை பற்றி அல் குர்ஆன் சொல்கிற போது என்ன சொல்கிறது? அவர்கள் நலவுகளுக்கு காரணமாக இருப்பார்கள், குழப்பங்களுக்கு காரணமாக, ஃபித்னாக்களுக்கு காரணமாக, பிரிவினைவாதத்துக்கு காரணமாக, பிளவுகளுக்கு காரணமாக நபிமார்களும் நல்லவர்களும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல் குர்ஆனில் இந்த உலகத்தில் நபியாக இருந்து அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து நல்ல விடயங்களுக்கு காரணமாக இருந்த சில நபிமார்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இவர்கள் 950 வருடங்கள் இஸ்லாத்தை, அல்லாஹ்வுடைய தூதை மனிதர்களுக்கு சொன்னார்கள், நல்ல விடயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய சமூகத்திலே வெறுமனே 80 பேர்கள் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய தாவாவை, அவருடைய புத்திமதிகளை, அவருடைய வழிகாட்டல்களை 80 பேர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் முடிவெடுக்கின்றான். இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்ட நல்லவர்கள் 80 பேர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த சமூகத்தை பாரிய ஒரு வெள்ளத்தின் மூலம் அழிக்க இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்னஇல் ஃபுல்க், நூஹே, நீங்கள் இந்த சமூகம், உங்களை ஏற்றுக்கொண்ட சமூகம், உங்களை ஏற்றுக்கொண்ட சிறுபான்மை சமூகம், இவர்களை நான் பாதுகாக்க வேண்டும். இவர்களை பாதுகாப்பதற்காக இவர்களை இந்த ஊரில் இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அழைத்து போக வேண்டும். அந்த காலகட்டத்தில் வாகனங்கள் இருக்கவில்லை, விமானங்கள் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நூஹே, நீங்கள் ஒரு கப்பலை கட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு ஊரை பாதுகாப்பதற்காக, நல்லதொரு சமூகத்துடைய எதிர்காலத்திற்காக, நல்லதொரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அந்த நலவை செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாவிக்கின்றான். சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தனது கைறுகளை, நலவுகளை, நல்ல விடயங்களை செய்வதற்காக மனிதர்களில் சில பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். வயஸ்னவுல் ஃபுல்க்,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தனிய இருந்து அங்கு கடல் இருக்கவில்லை, அங்கு நதிகள் இருக்கவில்லை, அங்கு ஆறுகள் இருக்கவில்லை, அங்கு கிணறுகள் இருக்கவில்லை. தண்ணீர் இல்லாத இடத்திலே, பாலைவனத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகிறார்கள். ஒரு நலவை செய்கிறார்கள், ஒரு நலவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சில பிரதேசங்களில், சில பகுதிகளில் சில பேர்கள் சில நலவுக்கு காரணமாக இருப்பார்கள். நலவுகளை செய்து கொண்டே இருப்பார்கள், நலவுகளை செய்ய வேண்டும் என்று இருப்பார்கள். அவர்களை தடுக்கின்ற ஒரு பெரியதொரு கூட்டம் அங்கு இருப்பார்கள். அவர்களை விமர்சிக்கின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்களை பார்த்து பரிகாசம் செய்கின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். இவரால் இதை செய்யலுமா? இவருக்கே தேவையில்லாத வேலை, இவருக்கே தின்றதுக்கு வழி இல்லை, இவருக்கே வாழ்றதுக்கு வீடு இல்லை, இவரால் இதை செய்யலுமா, இப்படி செய்யலுமா, இப்படி செய்யலுமா என்று விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிறார்கள். விமர்சிக்கின்ற ஒரு கூட்டம். சமூக வலைதளங்களின் போராளிகள். நேரடியாக பேசுவது கிடையாது. சமூக வலைதளங்களில் விமர்சனம். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதே மற்றவர்களுடைய நலவுகளை தடுப்பதற்கு, நலவு செய்ய வருபவரை தடுப்பதற்கு, முன்னேறக்கூடியவரை கீழே விழித்தாட்டுவதற்கு, நலவுக்கு காரணமாக இருப்பவர்களை செய்ய விடாமல் தடுப்பதற்கு. இவர்கள் பேஸ்புக் போராளிகள், ட்விட்டர் போராளிகள், வாட்ஸ்அப் போராளிகள். வாட்ஸ்அப் குழுமங்களில் அவர்கள் தான் போராளிகள். நலவுகள் செய்வதும் கிடையாது, செய்கிற நலவுகளை செய்ய விடுவதும் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்காக கப்பலை கட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்னஉல் ஃபுல்க். கப்பலை அவர் கட்டிக் கொண்டிருக்கின்ற போது குல்லமா மர்ர அலைஹி மலஉம் மின் கௌமிஹி ஸஃபிரு மின். கப்பலை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல விடயத்துக்கு திறவுகோலாக இருக்கிறார்கள், நல்ல விடயத்துக்கு சபபாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற குர்ஆனில் முன்னோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனியே இருந்து ஒரு நலவு செய்றாங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்றாங்க. அந்த கப்பலை கட்டி கொண்டிருக்கும் போது அவருக்கு பக்கத்தால் போகக்கூடிய அந்த ஊர் மக்கள், மலவும் மின் கௌமி, அவருடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், அவருடைய மஹல்லாவாசிகள், அவர்களுடைய ஊர் மக்கள், அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் பொழுது, செய்யும் பொழுது நூஹை பார்த்து பரிகாசம் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த காரியத்தை நூஹ் விட வேண்டும், கப்பல் கட்டுவதை நிறுத்த வேண்டும், அந்த நலவை அவர் செய்யக்கூடாது என்று பரிகாசம் செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படி பரிகாசம் செய்யறாங்க? இவ்வளவு காலமாக நீங்க நபியாக இருந்தீங்க, இப்போ ஒரு கப்பல் செய்கின்ற ஒரு தொழிலாளியாக, ஒரு கூலி தொழிலாளியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமூகம் விமர்சனம் செய்கிறார்கள், குறை சொல்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். அந்த நலவு நடக்கக்கூடாது என்று அதை தடுப்பதற்காக தன்மால் முடிந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடவில்லை, விமர்சனங்களை பார்த்து பயப்படவில்லை, ஒதுங்கவில்லை, ஒடியவில்லை. இந்த நலவு என்னால் நடக்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொண்ட சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் அல்லாத ஜீவராசிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித இனங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். மனிதர்கள் செய்கின்ற பாவங்களினால், அநியாயங்களினால் உலகத்திலே வாழ்கின்ற அல்லாஹ்வுடைய உயிரினங்கள் அழிந்துவிடக் கூடாது என்ற அந்த நலவுக்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், கால இன் தஸ்ஹரு மின்னா ஃபஇன்னா நஸ்ஹரு மின்கும் கமா தஸ்ஹரூன். சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இந்த கப்பலை நான் கட்டக்கூடிய நேரத்தில் நீங்க என்ன பார்த்து பரிகாசம் செய்றீங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில்
நான் உங்களை பார்த்து பரிகாசம் செய்வேன். நீங்கள் அடிக்கப்படுகின்ற ஒரு நாள் வரும், நாம் எல்லோரும் கப்பலில் ஏறிக்கொண்டு போவோம், உங்களை பார்த்து நாங்கள் பரிகாசம் செய்வோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பரிகாசத்தை, அவர்களுடைய விமர்சனங்களை, அவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுக்களை, குறைகளை பொறுப்பில் எடுக்காமல் அந்த காரியத்தை செய்து முடித்தார்கள். நலவுக்கு காரணமாக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நல்ல காரியத்தை, சமூகத்துக்காக செய்த நலவை, அல்லாஹ் அவரை ஒரு நலவுக்கு திறவுகோலாக பாவித்த அந்த சம்பவத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் முதலாவதாக விருந்தாளிகளுக்கு உபசாரம் செய்தவர்கள், விருந்தாளிகளை உபசரித்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு மன் ضيف الضيوف, இந்த உலகத்தில் முதலாவது வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளிக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும், இருப்பதை கொடுக்க வேண்டும், சாப்பாட்டை கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்ற விருந்தோம்பலை இந்த உலகத்தில் முதலாவது அறிமுகம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நலவுக்கு திறவுகோலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் நாம் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற போது வெறுமனே அவருடைய தியாகத்தை மாத்திரம்தான் அதிகமாக பேசுகிறோம். அல் குர்ஆன் அவருடைய தியாகத்தை ஓரிடத்தில் தான் பேசியிருக்கிறது. மிகப்பெரிய தியாகம். மகனை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதை எல்லோரும் பேசுகிறோம், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு அல் குர்ஆனில் வெறுமனே ஒரு இடத்தில் தான், ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதற்கு மாறாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை, அக்லாக்குகளை குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் பேசுகின்றான். அவருடைய பெயரில் ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் அவருடைய பண்புகளை பேசுகின்றான், அவருடைய நலவுகளை பேசுகின்றான். அவர் பல நலவுகளுக்கு காரணமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அந்த அடிப்படையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வானவர்கள், மலக்குமார்கள் மனித ரூபத்திலே வருகிறார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஊருக்கு பக்கத்து ஊரிலே வாழ்ந்தவர்கள் தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம். இந்த உலகத்திலே மனித இயல்புக்கு மாற்றமாக மிருகங்கள் கூட செய்யாத ஒரு காரியத்தை, ஒரு குருவி கூட செய்யாத ஒரு காரியத்தை, ஒரு எறும்பு கூட செய்யாத ஒரு காரியத்தை, அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட பிராணிகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை, ஒரு கெடுதியை, ஒரு ஷர்ரை, ஒரு பாவத்தை இந்த உலகத்திலே முதலாவது அறிமுகப்படுத்தினார்கள் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த சில மனிதர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். கண்ணியப்படுத்துறதுக்காக சொல்லல, அந்த பாவத்தை மனிதர்கள் செய்யணும் என்றதுக்காக சொல்லல. அல்லாஹ் சொல்றான், லூத்துடைய சமூகம், அந்த சமூகத்தில் சில இளைஞர்கள் ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள். இன்று மேற்கத்திய நாடுகளில் நாகரிகமாக பேசுகின்ற நாய் கூட செய்யாத ஒரு வேலையை அந்த சமூகம் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, ஓரின சேர்க்கையை உலகத்திலே முதலாவது அறிமுகப்படுத்தினவர்கள். அந்த ஷர்ருக்கு, அந்த கெடுதிக்கு, அந்த பாவத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்திலே வாழ்ந்த சில இளைஞர்கள். யாரெல்லாம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த பாவத்தை செய்வார்களோ அந்த பாவத்தில் ஒரு பங்கு அவர்களுக்கு போய் சேரும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன்னக்கும் லதஅத்தூனல் ஃபாஹிஷா மா சபககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு கெடுதி, ஒரு ஃபித்னா, ஒரு பாவம், ஒரு அநியாயம், ஒரு அநாகரிகத்துக்கு நீங்க காரணமாக ஆகிட்டீங்க. மா சபககும் பிஹா மின் அஹதின் ஃபில் ஆலமீன். இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் யாருமே செய்யாத, செய்யக்கூட நினைத்து பார்க்காத அருவருப்பான ஒரு காரியத்துக்கு நீங்கள் உலகத்தில் முதலாவதாக காரணமாகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சமூகத்தை கேவலமாக, ஏன் அவர்கள் ஒரு கெடுதிக்கு காரணமாக இருந்தார்கள். திருமணத்தை விட்டுவிட்டு
பெண்களோடு தனது ஆசையை தீர்ப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கும் போது பாவமான வழியிலே, கெட்ட வழியிலே, தீய வழியிலே அவர்களுடைய ஆசையை முறையற்ற முறையிலே அவர்கள் நிறைவேற்றுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஒரு கெடுதிக்கு காரணமாக இருந்த காரணத்தினால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை சபித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியமானவர்கள், இந்த சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி வானவர்களை அல்லாஹ் அனுப்புகின்ற போது கண்ணியமானவர்களே, அவர்கள் இடையில் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டை வானவர்கள் மனித ரூபத்திலே வந்து தட்டுகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். இது கட்டுக்கதை அல்ல, குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவம். ஓரிடத்தில் அல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை அல்லாஹ் ஓரிடத்தில் தான் பேசுகின்றான். ஆனால் வானவர்கள் மனித ரூபத்திலே வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த வானவர்களை யார் என்று கூட தெரியாது. கௌமுன் முன்கரூன், அறிமுகமற்றவர்கள், புதியவர்கள், யார் என்று கூட தெரியாது. அவர்களை வீட்டுக்குள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று கூட அவர்களிடத்தில் கேட்காமல், எதற்காக வந்தீர்கள் என்று கூட கேட்காமல், அவர்கள் மனிதர்களா மலக்குகளா என்று கூட தெரியாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி சென்று தனது வீட்டிலே அவர்கள் வளர்த்த ஒரு அழகான மாட்டை அறுக்குகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இஜ்லின் சமீன் இஜ்லின் ஹனீத், நல்ல சுவையான, நல்ல மாமிசம், நல்ல டேஸ்டான ஒரு மாட்டை அறுத்து வானவர்களுக்கு உணவாக சமைத்து வானவர்களுடைய பக்கத்தில் அந்த உணவை வைத்து அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிடுங்களே என்று வானவர்களை, மலக்குமார்களை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்போதுதான் வானவர்கள் சொல்கிறார்கள், நாம் மனிதர்கள் அல்ல, மனித தோற்றத்தில் உங்களுடைய பக்கத்து ஊரை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். ஷர்ருக்கு காரணமாக, ஷர்ரின் கதவை திறப்பதற்கும் நலவின் கதவை மூடுவதற்கும் காரணமாக இருந்த பக்கத்து ஊரை நான் அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வானவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் குடிக்க மாட்டோம், சாப்பிடுகின்ற குடிக்குகின்ற உணர்வுகளை அல்லாஹ் எங்களுக்கு வைத்து படைக்கவில்லை என்று அப்போது சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு சம்பவம். அல்லாஹ் குர்ஆனில் 3 இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நலவுக்கு காரணமாக இருந்தார்கள். வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு சுன்னா, நல்லதொரு வழிமுறை, அழகான ஒரு வழிகாட்டலுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது சபபாக, காரணமாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனில் 3 சூறாக்கள், சூரா ஹூத், சூரா ஹிஜ்ர், சூரா அஸ்-ஸாரியாத், குர்ஆனுடைய ஆரம்பம், குர்ஆனுடைய நடு, குர்ஆனுடைய இறுதி 3 இடங்களிலும் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஒரு நலவுக்கு காரணமாக ஆக்கியிருந்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், 2 மகன்மார்கள் ஆரம்பத்திலே கிடைத்த குழந்தைகள். இதில் நீண்ட சம்பவம் அல் குர்ஆன் பேசுகிறது. காபீல் என்று சொல்லக்கூடியவன் மூத்த மகன், ஹாபீல் என்று சொல்லக்கூடியவன் 2வது மகன். அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பொறாமை உணர்வு. காபீல் என்பவன் என்ன செய்கிறான், தனது கூட பிறந்த சகோதரன் ஹாபீல் என்று சொல்லக்கூடிய சகோதரனை கொலை செய்து விடுகிறான். ஒரு ஷர்ருக்கு காரணமாக. கொலை என்றால் என்னவென்பதை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாக்கி அவனை அழித்து வாழ்கின்ற அந்த கலாச்சாரத்தை, இன்னும் ஒருவருடைய உயிரை பறிக்கின்ற அந்த கலாச்சாரத்தை, அந்த பாவத்தை முதலாவதாக காபீல் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் செய்கிறான். அந்த மகன் ஒரு கெடுதிக்கு காரணமாக, ஒரு ஷர்ருக்கு திறவுகோலாக மாறுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த சம்பவத்தை பேசுகிறான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொலை செய்வார்களோ, அநியாயமாக இன்னும் ஒரு உயிரை யாரெல்லாம் பறிப்பார்களோ, இன்னும் ஒருவரை கொலை செய்வார்களோ, அந்த எல்லா கொலையிலிருந்தும் பாவத்தின் ஒரு பங்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் நடைபெறுகின்ற கொலைகளுடைய பாவத்தை ஆதமுடைய மகன் காபீல் சுமக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சகோதரர்களே, ஒரு கெடுதிக்கு காரணமாக மாறிவிட்டார். அவர் தனது சகோதரனை கொலை செய்கின்ற போது அவர் மாத்திரம்தான் அங்கு இருந்தார். தனிமையில் ஒரு கெடுதிக்கு காரணமாக இருந்தார். அந்த கெடுதியை, அந்த பாவத்தை, அந்த ஃபித்னாவை
ஏனைய மனிதர்களுக்கு அவர் அடையாளப்படுத்தி விட்டு போய்விட்டார், காட்டிக் கொடுத்து விட்டு போய்விட்டார், காரணமாக இருந்து விட்டு போய்விட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த பாவத்தை அவர் சுமக்கவே வேண்டும். மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த உலகத்திலே ஒரு நலவை காட்டிக் கொடுத்து விட்டு மௌத்தாகுவாரோ, நலவுக்கு காரணமாக வாழ்ந்து விட்டு மௌத்தாகுவாரோ, அந்த நலவை அவரை பின்பற்றி அவரை தழுவி யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுடைய நன்மையை அல்லாஹ் அவருக்கு அந்த ஆரம்பமாக காரணமாக இருந்த அந்த ஆரம்ப கர்த்தாவுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் மாளிகை மஸ்ஜித் நபவிக்கு ஏழை சஹாபாக்கள் வருகிறார்கள், கிராமப்புறத்தில் இருந்து வருகிறார்கள். இவர்கள் வந்து பள்ளியுடைய தூண்களுக்கும் பள்ளியில் இருக்கின்ற சஹாபாக்களுடைய முதுகுகளுக்கு பின்னாலும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானிக்கிறார்கள், அந்த சஹாபாக்கள் முழுமையாக அவர்களுடைய மேனிகளை, உடம்புகளை, ஔரத்துக்களை மறைப்பதற்கான உடுப்பு அவர்களிடத்தில் கிடையாது. ஏழைகள் கிழிந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தமது ஔரத்து வெளிப்பட்டுவிடும், குறைகள் வெளிப்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி தூண்களுக்கு பின்னாலும் சுவர்களுக்கு பின்னாலும் சஹாபாக்களுடைய முதுகுகளுக்கு பின்னாலும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவதானித்து மிகவும் கவலைப்படுகிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய முகம் வாடி விடுகிறது கவலையின் காரணத்தினால். ஏழைகளை பார்த்து கவலைப்பட்டார்கள், மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டார்கள், நொந்து போனார்கள், வேதனைப்பட்டார்கள். இதை பார்த்துவிட்டு உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஒரு பயான் செய்கிறார்கள். என்ன பயான்? இன்னும் நாங்க முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வருகிற போது குனூத் ஓதுகிறோம், துஆ செய்கிறோம். வெள்ளங்களில் அனர்த்தங்களிலே பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் உதவுகிறோம், வசூலிக்கின்றோம், பொருட்களை சேர்க்கின்றோம், காசுகளை சேர்க்கின்றோம், சேர்த்துக் கொடுக்கின்றோம். நல்லதோர் விடயம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, ஏழை சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய பள்ளிவாசலுக்கு, அவர்களுக்கு அணிவதற்கு ஆடை கூட கிடையாது, அரைக்குறை ஆடையோடு வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நல்ல விடயத்தை செய்வதற்கு, நல்ல விடயத்துக்கு திறவுகோலாக சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்கினார்கள். இப்போது கண்ணியமான சகோதரர்களை, சஹாபாக்கள் சில சஹாபாக்களிடத்தில் 3 உடுப்பு இருந்தது, 3இல் ஒன்றை கொண்டு வந்தார்கள். சில சஹாபாக்களிடத்தில் 5 உடுப்பு இருந்தது, 5இல் 2ஐ கொண்டு வந்தார்கள். சில சஹாபாக்களுடைய வீட்டிலே 2 மூடை மாவுகள் இருந்தது, 1 மூடையை கொண்டு வந்தார்கள். சில சஹாபாக்களுடைய வீட்டிலே 2 புடி ஈச்சம்பழங்கள் இருந்தது, 1 புடியை கொண்டு வந்தார்கள். பள்ளி வாசலில் வசூலிக்கப்படுகிறது, ஆடைகள் வசூலிக்கப்படுகிறது, உணவுப் பொருட்கள் வசூலிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு விட்டு தான் சொன்னார்கள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் இவ்வாறான நல்ல விடயங்களுக்கு காரணமாக இருப்பார்களோ அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த நல்ல விடயங்களை யாரெல்லாம் தொடர்வார்களோ, கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுடைய நன்மையிலிருந்து இந்த நன்மைக்கு காரணமாக இருந்தவர்கள், இந்த கைருக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். அதே ஹதீஸிலே சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் இந்த உலகத்தில் ஒரு ஃபித்னாவுக்கு, ஒரு குழப்பத்துக்கு, ஒரு அநியாயத்துக்கு, ஒரு பாவத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பார்களோ அவர்கள் மரணித்தாலும் அந்த ஃபித்னாவுக்கு யாரெல்லாம் உலகத்திலே காரணமாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் இருப்பார்களோ, அந்த ஃபித்னாவை செய்வார்களோ, அந்த அநியாயத்துக்கு குரல் கொடுப்பார்களோ, அந்த அநியாயத்தை பின்பற்றுவார்களோ, அந்த வழிமுறையை பின்பற்றுவார்களோ, அந்த பாவத்தை செய்வார்களோ, எல்லோருடைய பாவத்திலிருந்தும் அல்லாஹ் அதற்கு காரணமாக இருந்த நபருக்கு பாவத்தை கொடுத்து நரகத்துக்கு அனுப்புவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒரு ஷர்ருக்கு காரணமாக இருக்கிறார், ஒரு அநியாயத்துக்கு காரணமாக இருக்கிறார்.
ஒரு பாவத்துக்கு காரணமாக இருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அந்த கொலையாளிகளுடைய பாவத்தில் ஒரு பங்கு அவருக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்கள், அதற்கு பின்னால் அல்லாஹ் குர்ஆன்ல அதே சம்பவத்தில் சொல்கிறான். சாதாரணமான ஒரு காகம், அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு காகம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் காபில் ஹாபிலை கொலை செய்துவிட்டு இப்போது கவலைப்படுகிறார். நான் அவசரப்பட்டு கொலை செய்து விட்டேன், கை சேதப்படுகிறார், கவலைப்படுகிறார். சகோதரனுடைய ஜனாசாவை என்ன செய்ய வேண்டும்? அடக்கம் செய்வதா, எரித்து விடுவதா, வீசி விடுவதா, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உணவாக கொடுப்பதா, கடலில் போடுவதா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார், மடமையிலே இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்லி லியுரியஹு கைஃப யுவாரி ஸவஅத அஹி. அல்லாஹ் அந்த சம்பவத்திலே சொல்கிறான், அல்லாஹ் இப்போது என்ன செய்கிறான்? ஒரு காகத்தை அனுப்புகிறான். குர்ஆன் பேசுகிறது. அந்த காகம் என்ன செய்கிறது? இன்னும் ஒரு காகத்தை கொத்தி கொலை செய்கிறது. காபில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, கொலை செய்ததற்கு பின்னால் அந்த காகம் 2 கால்களினாலும் சொந்துக்களினாலும் ஒரு குழியை தோண்டி செத்த காகத்தை அந்த குழியில் போட்டு புதைத்து விடுகிறது. இப்போதுதான் கொலை செய்வதற்கு முன் வந்த காபிலுடைய கண் திறக்குகிறது. இறந்தவரை இவ்வாறுதான் புதைக்க வேண்டும், மரணித்தவரை இவ்வாறுதான் அடக்கம் செய்ய வேண்டும். ஒரு மரணித்தவருக்கு செய்கின்ற கடமைகளில் இதுவும் ஒன்றுதான் என்ற பாடத்தை ஒரு காகம் சொல்லிக் கொடுக்கிறது. இப்போது தனது சகோதரனை தன்னுடைய கையினால் குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு போய்விடுகிறார். கண்ணியமானவர்களே, இது ஒரு காகம் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த காகத்தை ஒரு நலவை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்தினான். நல்ல விடயத்தை சொல்லிக் கொடுத்தது. இவ்வாறுதான் நீ அடக்கம் செய்ய வேண்டும். நல்ல விடயத்தை படித்துக் கொடுக்கிறது. ஒரு நலவுக்கு காரணமாக மாறுகிறது. நலவுக்கு திறவுகோலாக மனிதன் அல்ல, ஒரு காகம் மாறுகிறது. அந்த காகத்தை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அழிக்க முடியாத, அழித்துவிட முடியாத, மாற்ற முடியாத, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத பாதுகாக்கப்பட்ட குர்ஆனுடைய வரலாற்றிலே அல்லாஹ் அந்த காகத்தை இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். கனிமானவர்களே, நாய் என்றால் நாங்கள் தீ என்று சொல்கிறோம், நாய் என்றால் நாங்கள் துரத்தி விடுகிறோம், பக்கத்தில் கூட சேர்ப்பது கிடையாது. ஆனால் அந்த நாய், அல்லாஹ் குர்ஆனிலே குகைவாசிகளுடைய சம்பவத்தை பேசுகிறான். வெள்ளிக்கிழமை நாள்களிலே நாங்கள் ஓதுகிறோம், அதை ஓதினால் தஜ்ஜாலுடைய கடுதியை விட்டும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொன்ன ஒரு சூறாவிலே அல்லாஹ் பிரதானமான முதலாவது சம்பவமாக சில வாலிபர்களை பற்றி பேசுகிறான். பாவமான சூழல், அல்லாஹ்வுக்கு மாற்றமான சூழல், அநியாயம் நடக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் வாழக்கூடாது என்று ஊரை விட்டும் வெளியேறுகிறார்கள் செல்வந்த வாலிபர்கள். அந்த காலத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகள், அந்த நாட்டு மன்னனுடைய பிள்ளை, இவ்வாறாக சில வாலிபர்கள் ஊரை விட்டு வருகிறார்கள். வருகின்ற போது அந்த வாலிபர்களுக்கு துணையாக, பாதையை காட்டுவதற்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு நாய் அவர்களோடு பயணிக்குகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்கள் சொல்கிறார்கள் குகைவாசிகள் 4 பேர் என்று. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, அவர்கள் 5 பேர்கள், நாயையும் சேர்த்து சொல்கிறான். மனிதர்கள் சொல்கிறார்கள் குகைவாசிகள் 5 பேர்கள் என்று. அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, சாதிசுகும் கல்புகும், 6வது அவர்களுடைய நாய். மனிதர்கள் சொல்கிறார்கள் குகைவாசிகள் 6 பேர் என்று. அல்லாஹ் சொல்கிறான், சாபிஉகும் கல்புகும், அவர்களில் 7வது நாய் என்று. 6 மனிதர்களோடு 7வதாக நாயை அல்லாஹ் சேர்த்து பேசுகிறான். அவர்களோடு இருந்த நாய், நனவுக்கு காரணமாக இருந்த நாய், பாதையை காட்டிக் கொடுத்த நாய், அவர்களை பாதுகாத்த நாய், அவர்களோடு சேர்ந்து தூங்கிய நாய், நல்லவர்களோடு சேர்ந்து நனவுக்கு காரணமாக இருந்த நாயை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுகின்றான். அதே நேரத்தில் கெடுதிக்கு காரணமாக இருந்த, பாவத்துக்கு காரணமாக இருந்த, அநியாயத்துக்கு காரணமாக இருந்த, ஃபித்னாக்களுக்கு காரணமாக இருந்தவர்களை அந்த நாயை விடவும் அல்லாஹ் கேவலப்படுத்தி பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆனில் நனவுகளுக்கு காரணமாக இருந்த நாயை, ஒரு நனவுக்கு காரணமாக இருந்த காகத்தை அல்லாஹ் பேசி இருப்பதை போன்று நனவுக்கு காரணமாக இருந்த ஒரு எறும்பு. என்னுடைய கண்களுக்கு பல எறும்புகள் செல்கிற போது கண்ணுக்கு விளங்கும், ஒரு எறும்பு எங்களுடைய கண்ணுக்கு கூட விளங்குறது கிடையாது. அந்த அளவுக்கு அற்பமான ஒரு சிறிய பிராணிதான் எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில்
நடந்த ஒரு நிகழ்வை எறும்பின் மூலம் நாம் பெற வேண்டிய ஒரு பாடத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பயணம் வருகிறார்கள். தனது படைகளோடு, பட்டாளங்களோடு, மிருகங்களோடு, பறவைகளோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களோடு, ஜின்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் பல மைல்களுக்கு அங்கால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற போது ஒரு எறும்புடைய காதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படையினர்கள் வருகிறார்கள் என்ற அவர்கள் வருகின்ற அந்த ஓசை ஒரு எறும்புடைய காதிலே விடுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த எறும்பு என்ன செய்கிறது? ஏனைய எறும்புகளை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையினர்கள், அவர்களுடைய அந்த கூட்டத்தார்கள், அவர்களுடைய சமூகத்தார்கள் வந்தார்கள் என்றால் எங்களை மிரித்து விடுவார்கள், எங்களை தகர்த்து விடுவார்கள், எங்களை தாக்கி விடுவார்கள், வேண்டுமென்றல்ல தெரியாமல் எங்களை மிரித்து விடுவார்கள். ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்ல் காலத் நம்லத்துன், அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானுடைய படை அந்த எறும்பு கூட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு எறும்பு சொல்கிறது, யா அய்யுஹன் நம்ல், எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்கள் ரோட்டில் நிற்க வேண்டாம், பாதையில் இருக்க வேண்டாம், நீங்கள் வாழ்கின்ற மரங்களுக்கும் மலைகளுக்கும் கற்களுக்கும் நீங்கள் சென்று விடுங்கள், உங்களுடைய பொந்துகளுக்குள்ளால் சென்று விடுங்கள். ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவர்களுடைய பட்டாளமும் அவர்களுடைய படையினர்களும் அவர்கள் அறியாமல் தெரியாமல். கண்ணியமானவர்களே, ஒரு எறும்பு கூட இன்னொரு மனிதனை பார்த்து நல்லெண்ணம் வைக்குது. ஒரு மனுஷன் உலகத்தில் நனவு செய்யும் போது, நனவுக்கு காரணமாக இருக்கும் போது, அந்த நனவை எம்மால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அநியாயமாக விமர்சிக்க கூடாது, பொய் வதந்திகளை பரப்பக்கூடாது, பொய் குற்றச்சாட்டுக்களை சொல்லக்கூடாது, போலியான விடயங்களை சொல்லி ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடாது, கெட்டெண்ணம் வைக்கக்கூடாது. ஒரு அற்பமான எறும்பு என்ன சொல்கிறது? சுலைமான் வேண்டுமென்று உங்களை மிரிக்க மாட்டாரு, நீங்க சின்ன படைப்பு, அவட கண்ணுக்கு விளங்காது, தெரியாம உங்களை மிரிச்சிடுவாரு, எனவே உள்ளுக்கு போங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு எறும்பு தனது எறும்பு கூட்டத்தின் பாதுகாப்புக்கு, தனது எறும்பு கூட்டத்தின் நலவுக்கு காரணமாக திறவுகோலாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, அந்த சம்பவத்தில் அந்த சூராவில் பல விடயங்களை சொல்லியும் கூட அந்த சூராவுக்கு அல்லாஹ் வைத்த பேர் சூரத்துன் நம்ல், எறும்பின் சூரா. கண்ணியமானவர்களே, எறும்பு நலவுக்கு காரணமாக இருக்கிறது, மனிதர்களை பார்த்து நல்லெண்ணம் வைக்குகிறது, தனது சமூகத்தின் பாதுகாப்புக்கு காரணமாக திகழ்கிறது. அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அந்த சூறாவிலே அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்ததாக கண்ணியமான சகோதரர்களே, யெமன் தேசத்திலே வாழ்ந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கும், ஈமான் கொள்வதற்கும், இஸ்லாத்தை தழுவுவதற்கும், சுஜூது செய்வதற்கும் காரணமாக ஒரு பறவை, ஹுத்ஹுத் என்று சொல்கிற பறவை காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலே வந்து சொல்கிறது, இந்த ஊரிலே, யெமன் தேசத்திலே மக்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டியவர்கள் சூரியனை வணங்கி நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனிதர்களுடைய வழிகேட்டை பார்த்து ஒரு பறவை, ஒரு குருவி கவலைப்படுகிறது. ஒரு சமூகத்துடைய ஹிதாயத்துக்கு, நேர்வழிக்கு காரணமாக ஒரு குருவி மாறுகிறது. கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஓதப்படுகின்ற அல் குர்ஆனில் அந்த குருவி நனவுக்கு திறவுகோலாக இருந்தது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேவல் கூவினால், சேவல் சத்தம் போட்டால் சேவலுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். ரெண்டு விடயங்களை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், சேவல் கூவுகின்ற போது நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏன் தெரியுமா? சேவல் மலக்குமார்களை கண்டவுடன் அது கூவுகிறது. வானவர்கள் வந்திருக்கிறார்கள், சரியான ஹதீஸ். வானவர்கள் உனது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், உனது தோட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள், சேவல் கூவுகிறது. எனவே அந்த சத்தத்தை நீ இடைஞ்சலாக கருதி சேவலுக்கு ஏசி விடாதே. மேலும் சொன்னார்கள், லா தசுப்பு தீக் ஃபைன்னஹு யுகிது லிஸ்ஸலா, நீங்க சேவலுக்கு ஏச வேண்டாம். அந்த சேவல் தொழுகையுடைய நேரத்தை, கடிகாரம் இல்லாத காலத்தில், போன் இல்லாத காலத்தில், தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில், பொருளோஸ் இல்லாத காலத்தில் மனிதர்களுக்கு நேரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பு தான் சேவல். அதனாலதான் சஹாபாக்கள் பிரயாணம் செல்கின்ற போது முற்காலத்தில் சேவலை கூட்டிக் கொண்டு போவார்கள், சேவலை அழைத்துக் கொண்டு போவார்கள், தொழுகை நேரத்தை சொல்லிக் கொடுக்கும். இரவிலே உறங்குகிற மனிதனே, தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டது, ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிட்டது,
சூரியன் உதிக்குகின்ற நேரம் வந்து விட்டது என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நேரத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய பிராணிதான் சேவல். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சேவலுக்கு ஏசாதீங்க, ஏன் தெரியுமா, அது உங்களை தொழுகைக்காக வேண்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளியை கண்டால் ஒரே அடியாக அடிங்கள், உங்களுக்கு 100 நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸ். பள்ளியை கண்ட ஒரே அடியாக அடிங்க, 100 நன்மை கிடைக்கும். என்ன காரணம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னஹு கான யன்ஃபஹு அபானா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பு எரிய வேண்டும் என்பதற்காக, நெருப்பு பத்த வேண்டும் என்பதற்காக, நெருப்பு அவரை கரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளி சென்று நெருப்பை ஊதுகிறது, நெருப்பை பத்த வைக்கிறது. இப்ராஹிம் அழிய வேண்டும் என்று ஒரு பள்ளி காரணமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பள்ளி இனத்தை கண்டால் நீங்கள் கொல்லுங்கள் என்றார்கள். ஒரே அடியாக அடித்தால் 100 நன்மை. ஏன்? ஒரு ஷர்ருக்கு காரணமாக, ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக, குழப்பத்துக்கு காரணமாக, அநியாயத்துக்கு காரணமாக இருந்த பள்ளியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேவலமாக பேசினார்கள். நனவுக்கு காரணமாக இருந்த காகத்தை குர்ஆன் கண்ணியப்படுத்துகிறது, நனவுக்கு காரணமாக இருந்த நாயை குர்ஆன் கண்ணியப்படுத்துகிறது, நனவுக்கு காரணமாக இருந்த எறும்பை குர்ஆன் கண்ணியப்படுத்துகிறது, நனவுக்கு காரணமாக இருந்த ஒரு குருவியை குர்ஆன் கண்ணியப்படுத்துகிறது. எனவே கண்ணியமானவர்களே, மனிதர்களாக பிறந்த நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் எம் மூலம் உலகத்தில் நனவுகளை மாத்திரமே உண்டாக்க வேண்டும், நனவுகளுக்கு திறவுகோலாக மாத்திரமே நாம் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். யாரெல்லாம் எமது நனவுகளை பின்பற்றுவார்களோ அவர்களுடைய நன்மைகள் கிடைக்கும். ஃபித்னாவுக்கு காரணமாக, நல்ல விடயங்களை தடுப்பதற்கு காரணமாக, ஊருடைய முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்தின் ஊருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக, அநியாயங்களுக்கு காரணமாக, ஃபித்னாக்களுக்கு காரணமாக, நனவுகள் நடத்துகின்ற போது அந்த நனவை தடுப்பதற்கு காரணமாக நாங்கள் மாறிவிடுவோம் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் காபிலை சபித்ததை போன்று நாமும் சபிக்கப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் ஃபித்னாக்களுக்கும் காரணமாக இருந்தவர்களை சபித்ததை போன்று அந்த சாபத்துக்கு நாமும் காரணமாக மாறிவிடுவோம். எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்கின்ற 60-70 வருட இந்த குறுகிய கால வாழ்க்கையை, அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை, வருடங்களை நனவுகளுக்கு திறவுகளாக, நன்மைகளுக்கு காரணமாக இருந்து வாழ்ந்து மரணிப்பதற்கும், எங்கள் மூலமாக அநியாயங்களையும் ஷர்றுகளையும் ஃபித்னாக்களையும் அல்லாஹு தஆலா தடுப்பதற்கு காரணமாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு